ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய்யன்பர்களே, அனுபவத்திலும் அறிவிலும் சார்ந்த பெருமக்கள் காலையிலே தொடங்கி திருவொற்றியூரிலிருந்து வருகை தந்து இந்த விழாவினை மிக அழகாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதி வேதாசலம் ஐயா அவர்கள் இதற்கு நடுநாயகமாக இருந்து இந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிற்கு வருகை தரும்படி போற்றுதலுக்குரிய ராஜா அவர்கள் ஒரு மாத காலத்திற்கு முன்னாலே என்னிடத்திலே தொடர்பு கொண்டார்கள். இந்த இடம் எனக்கு புதியது, இருந்தாலும் காலை 6:30 மணிக்கு என்னுடைய இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டேன். நான் இங்கு வந்து சேர்வதற்கு 11 மணி ஆயிற்று. இந்த இடத்திற்கு நான் புதியவன். உண்மையிலே ராமானந்தம் ஐயா அவர்களுடைய இந்த பீடத்திலே இந்த விழா நடைபெறுகிறது. நான் வருகிற பொழுது அருட்பெருஞ்சோதி வள்ளலாரனுடைய அரிய கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள், ஆறுமுகம் ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிறப்பான சபை. அது மட்டுமல்ல, எத்தனையோ கூட்டங்களிலே பேசியிருந்தாலும் இந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்று சொன்னால் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு செய்தியை பெண்களிடத்திலே சொல்லிவிடுவோமே ஆனால் அந்த செய்தி பெண்களுடைய மனசிலே பதிந்து விடுவாயானால் அது நிலையாக மற்றவர்களுடைய உள்ளத்திலேயும் பதிந்துவிடக்கூடியது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலெல்லாம் இந்த அருட்பா சென்று சேர வேண்டும். இன்றைக்கு இருக்கிற குழந்தைகளை நாம் சாதாரணமாக எடை போட முடியாது. இருக்கிற இந்த பெண் குழந்தையை பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற விழிப்புணர்ச்சி நமக்கு கூட இல்லை. இந்த குழந்தை உடம்பு சரியில்லைன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் மாத்திரை நேரடியாக அந்த குழந்தை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்? கசக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு எப்படி மாத்திரை கொடுக்குறதுன்னு. ஒரு நாள் கொடுத்தாங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சு, ஜுரம் நிற்கல. மறுநாள் என்ன பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அந்த குழந்தைக்கு பிடிக்கிற பொருளோட இந்த மாத்திரை சேர்த்து கொடுக்கலான்னு நினைச்சாங்க. ஆனால் அந்த குழந்தை குலோப்ஜாம்னா அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, நமக்கெல்லாம் கூட பிடிக்கும். குலோப்ஜாம் பிடிக்காது யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தையை கூப்பிட்டு, நேற்று மாத்திரை கொடுத்து சாப்பிடல, இன்னைக்கு குலோப்ஜாம் சாப்பிட்றியான்னு சொன்னாங்க. உடனே குழந்தை குலோப்ஜாம்னா சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, குலோப்ஜாமில் இந்த குழந்தைக்கு தெரியாத மாத்திரையை உள்ளே வச்சுட்டாங்க. மாத்திரையை உள்ளே வச்சுட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு, இந்த அம்மா குலோப்ஜாம் சாப்பிடுமான்னு சொன்னாங்க. இந்த குழந்தை குலோப்ஜாம் வாங்கி சாப்பிட்டது. நல்லா சாப்பிட்டு முடிச்சது. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சியாக இருக்கும்? முத நாள் இந்த மாத்திரை சாப்பிடலை, ஜுரமும் நிற்கலை. ஆனால் அம்மாவுக்கு குலோப்ஜாம் சாப்பிட்டதுனால மகிழ்ச்சியா? இல்லை இல்லை, குலோப்ஜாம் உள்ள இருக்கிற இந்த மாத்திரையை சாப்பிட்டதுனால அம்மாவுக்கு மகிழ்ச்சி. உடனே குழந்தையை கூப்பிட்டு, குழந்தை மாத்திரை சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. சுவையா இருந்ததா? ரொம்ப ரொம்ப சுவையா இருந்ததுமா. ஆனால் கொட்டையை தாமா துப்பிட்டேன்னுச்சு. இவனுக்கு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஆனால் எதுக்காக சொல்றேன்னா, இந்த வளருகிற குழந்தைகள் நம்மை விட விழிப்பா இருக்கிறாங்க. அந்த குலோப்ஜாமுக்கு ஏது கொட்டைன்னு கேட்காதீங்க. ஆனால் குழந்தை சொல்லுச்சு, குலோப்ஜாம் சாப்பிடும்போது அப்படியே ஐஸ் மாதிரி அப்படியே உள்ள ஓடிடும். வழவழன்னு உள்ள ஓரத்தில் இந்த மாத்திரை தடிப்பா இருந்தது பாரு, அது கொட்டை நினைச்சு துப்பிடுது. ஆனால் அம்மாவினுடைய குறிக்கோள் நிறைவேற முடியவில்லை. அப்படிப்பட்ட நிலையில வள்ளலாருடைய கருத்துக்களை முதல்ல குழந்தைகளிடத்தில் பேசணும். சென்னையில் இருக்கிற பல மன்றங்களில் பேசிட்டு இருக்கு. ஆனால் திருவொற்றியூர் மன்றங்களுக்கு போகிற வாய்ப்பு இல்லை.
இந்த வாய்ப்பு, இந்த பேச்சின் மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், வேதாசம் ஐயா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அருமையான இந்த மன்றம் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? குருவருள் மேன்மையும் திருவருள் சிறப்பும். ஏன்னா இது ஒரு குரு அமர்ந்து ஆட்சி செய்த பீடம், ராமானந்த சாமிகளுடைய இந்த பீடம். இந்த பீடத்தில் அவர் உணர்த்த வந்த நெறிகள், ஐயா பெரியவங்க சொன்னாங்க, எது போட்டோமோ அதுதான் விளையும். தீமை விளைத்தா தீமை விளையும், நல்லது விளைவித்தோமானால் நல்லது விளையும். அப்ப எது போடுகிறோமோ அதுதான் நமக்கு வினைப்பயனாக விளைகிறது என்பதை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார் அவர்கள் சொன்ன ஒரே கருத்து, மையமான கருத்து, ஆறாம் திருமனுடைய அந்த உள்ள கருத்து என்னன்னா, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வேறுபாடு கருதாம நாம பார்க்கிற பார்வை வேணும். முதல்ல பார்க்கிற பார்வை சரியா இருந்தாதான் அப்புறம் நினைக்கிற எண்ணம் சரியா இருக்கும். அப்ப நினைக்கிற எண்ணம் சரியா இருந்தான்னா இந்த உள்ளத்துல அன்பும் அருளும் குடிகொள்ளும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். எங்கே எம்பெருமான் நடம்புரிகிறார்? எல்லளவு கூட வேறுபாடு கருதாமல் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்று நினைக்கிற உள்ளம் எதுவோ அந்த உள்ளத்திலே இறைவன் நடனமாடுகிறார். எப்படி ஆடுகிறார்? சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரியும். அப்ப தூய உள்ளம் புரிந்துகளாக நீங்க விளங்கணும்னா எல்லா உயிர்களையும் தம் உயிர் போலணும். இறைவன் அருட்பிரகாச வள்ளலார் இறைவனிடத்தில் வேண்டும் போது என்ன வேண்டார்? நாம போய் இறைவனிடத்தில் வேண்டினா என்ன வேண்டியிருப்போம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டுவோம். ஆனா வள்ளலார் வேண்டுங்க தெரியுமா? அப்பா, இறைவனை பார்த்து அப்பான்னு கேட்டார், அப்பான்னு கூப்பிட்டார். அப்பான்னு கூப்பிடுற ஒரு சொல்லிலே இறைவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு தெரிகிறது. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நீ என்ன தெரியுமா அருள் புரியணும்? ஆறுயிர்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இந்த உள்ள யாருக்கு இருக்கு இன்னைக்கு? எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்று நினைக்கின்ற அந்த அன்பு உள்ளம் இருக்கிறதே, அந்த அன்பு வாழ்க்கையில இல்லாம போயிடுது. ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்றேன். அன்பு எல்லாருடைய வீட்டிலேயும் குடிகொண்டு இருக்கணும், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டணும். அதனால்தான் சொன்னார், இறைவன் கூட நீ அன்பாக வலையை வீசிட்டா இறைவன் தானாக வந்து விடுவார், தானாக படுவான். அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருள்னார். நீ நினைக்கிற அந்த இறைவன் அன்பு வலையை வீசி விடுவாயே, ஆனால் அந்த வலையிலே நீ அந்த பொருளை மாட்டு மாட்டு என்று சொல்ல வேண்டாம். இறைவன் தானாகவே தன்னை அறியாமலேயே உன் அன்பு வலையிலே வந்து விடுவான். அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருள் என்றார். என்ன அருமையான வாசகம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் அன்பு இருக்கு? ஆனா ஒரு நேரத்தில் அன்பு இருக்கு. எப்ப தெரியுமா? கல்யாணமான புதுசுல பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் அவ்வளோ அன்பா இருப்பாங்க. எப்போ? கல்யாணமான புதுசுல மனைவியை அப்படி தாங்குவோம். எப்படி கொஞ்சமாக நெஞ்சமாக தாங்குவோம். அப்படி போனா பின்னாடி போவோம், இப்படி போனா பின்னாடி போவோம். கல்யாணமான புதுசுல மனைவி வீட்டுல கொஞ்ச நேரம் இல்லைன்னா எங்க போயிருக்காங்க மனைவின்னு தேடிக்கிட்டே போவோம். என்ன இந்த கல்யாணமான புதுசுல ஒரு மாசத்துல பாருங்களேன், கல்யாணமாய் ஒரு மாசத்துல இருக்கிற இந்த ஆண் வர்க்கம் இருக்கே, மனைவி அங்க இங்க போக விட மாட்டோம். அவ்வளவு அன்பு. அவளை அன்பு கொள்ளக்கூடிய நெஞ்சம் உனக்கு இருக்கிறது. அந்த அன்பை கடைசி வரையில் உன் மனைவிடமாவது செலுத்துகிறாயா என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் இல்லையே. என்ன காரணம்? அப்படிதான் கல்யாணமான புதுசுல மனைவி அழிச்சுக்கிட்டு வெளியில போனார். இப்போ கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அழிச்சுன்னு போறாருன்னு வச்சுங்களேன். அந்த அம்மா ஒன்னா நின்றுட்டு போகுதுல, ஒன்னா சேர்ந்து போகும்போது அந்த அம்மா காலில் ஒரு நெறிஞ்ச முள்ளு பொத்துது. அந்த அம்மா என்ன பண்ணா, ஐயோன்னு காலை எடுக்கிறதுக்குள்ள இவர் வேகமா குனிஞ்சி அந்த முள்ளை இவர் கையில் எடுத்துருவார். எவ்வளவு அந்த அம்மா எடுக்க முடியாது. அந்த இடைவெளி நேரத்துல இவர் எடுத்து இந்த முள்ளை பார்த்து திட்டுவார், சனியனே, இந்த முள்ளை எங்க மனைவி நடக்கிற வழியிலையா நீ இருக்கணும், என் அன்பு மனைவி நடக்கிற வழியிலையா நீ இருக்கணும்னு இந்த முள்ளை பார்த்து சனியன் சொல்வார். என்ன சொல்வாரு? சனியன் சொல்வார். ஒரு மாசம் போட்டோமே, ஒரு 2 மாதம் போகட்டுமே, அல்ல ஒரு சிலர் 3 மாசம் கூட போட்ட, சிலர் 6 மாசம் கூட தாக்கு பிடிப்பாங்க. 6 மாசம் பொறுத்து இப்படியே தான் மனைவி அழிச்சுக்கிட்டு வெளியே போகும்போது அதே மாதிரி ஒரு முள்ளு அந்த அம்மா காலில்
அந்த அம்மா அதே மாதிரி ஐயோன்னு காலை தூக்குது, இவர் குனியில முள்ளே எடுக்கல. அதுக்கு பதிலா என்ன சொல்றா தெரியுமா? மனைவி பார்த்து, சனியனே, யாரு மனைவி பார்த்து சொல்றா, சனியனே நீ பார்த்து நடக்கூடாது, வழியில முள்ளு இருக்கும், கல் இருக்கும், ஏதாவது இருக்கு, நீ இல்ல பார்த்து நடக்கணும்னாரு. இந்த அன்பு பாருங்க, வாழ்க்கைக்கு துணையா வந்த மனைவிய ஒரு மாசத்துல தாங்கு தாங்குன்னு தாங்கி முள்ளு சனின்னு சொன்னாரு. ஆனா 6 மாசம் பொறுத்து மனைவியே சனியனா தெரியுது. அப்ப பெரியவங்க சொன்ன சனி பயிற்சி முள்ளிலிருந்து மனைவிக்கு வந்தது, இதுதான் சனி பயிற்சியா? இப்படிலாம் நினைக்க தோணுது. எதுக்கா சொல்றேன்? அன்பு, அன்பெனும் குடில் புகும் அரசே. இந்த ஒரு வரிக்கே 1 மணி நேரம் பேசலாம். அன்பு என்பது முதலிலே குடும்பத்தில் இருக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அன்புடையவர்களாக இருந்தால் வெளியில வருகிற பொழுது வெளிவட்டாரங்களே அன்புடையவர்களாக பழகுவார்கள், மற்றவர்களை அன்புடையவர்களாக ஆக்குவார்கள். இன்றைக்கு திருவெற்றியூர்ல இருந்து இந்த அடியார்கள்லாம் வந்திருக்காங்களே, இந்த ராமானுஜ சாமி ஐயா பூஜைக்கு வந்திருக்காங்களே, என்ன காரணம் தெரியுமா? இந்த பகுதியிலே ஒரு அன்பை நம்மால் முடிந்தவளை, வள்ளுவர் சொல்வாரே, உள்ளும் வகையான அரவினை ஓவாதே செல்லும்பாயெல்லாம் செயல், செல்லுகிறடையெல்லாம் நாம செய்யணும். ராஜா என்ன இந்த என்ன அழைக்கிற போது, ராஜா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது, எங்க பகுதி மக்களிடத்தில் நல்லா பேசணும் ஐயா, நீங்க தொலைக்காட்சியில நம்ம அருள்ஜோதி தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கீங்க, இங்க வந்து பேசணும் ஐயான்னாரு. நான் ரொம்ப திருப்தியா சொன்னேன் ராஜாவுக்கு, நீ கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிந்த கருத்தை நான் பெரியவர்கள் மத்தியில நாம வள்ளலார் கருத்தை சொல்றது ஒன்றும் பெருசு இல்லை, பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்றதுக்கு முன்னாடி காலையில நேற்று மாலையிலே போய் அருள்ஜோதி தொலைக்காட்சிக்கு போய் அன்னைக்கு செல்வ பூபதி ஐயாவை பார்த்துட்டு தொலைக்காட்சி இங்க வரவழைச்சிருக்கேன். அருள்ஜோதி தொலைக்காட்சி இப்போ வந்திருக்காங்க. எதுக்காக சொல்லனா, அன்பு எப்படிப்பட்டது? ஒரு குருவினிடத்தில் கிடைக்கிற அன்பு என்னவாயிருக்கும் தெரியுமா? ஒரு குரு, எந்த குரு கள்ளமில்லாமல் இருக்கிற ஒரு பண்பாளர். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு குரு ஆசிரமம் வச்சிருந்தாரு. தன்னை யார் வந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியாம போடுவாரு, ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை கொடுப்பார், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மூட்டையை கொடுப்பார். யார் வந்து ஐயாவை பாக்குறாங்களோ அவங்க கிட்ட என்ன கொடுப்பார் தெரியுமா? ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை கொடுத்து அனுப்புவார். எல்லாம் ஐயாவை பார்த்து காலில் விழுந்து வணங்கி ஆளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை வாங்கிட்டு போனோம். அதான் கண்டிஷன். என்ன சொன்னார்னா, கடைசி வரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையை உன்னோட வச்சிருக்கணும், கை கால் எல்லாம் உன்னோட வருது இல்ல, அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு உன் வானெல்லாம் உன்னோடு வச்சிருக்கணும்னாரு. குரு சொல்லிட்டார, மீற முடியுமா? எங்க போனாலும் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையை தோல்ல சுமந்துக்கிட்டு எல்லாம் போயிருந்தோம். நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4வது வாரம் என்ன ஆச்சு, இந்த உருளைக்கிழங்கு என்ன ஆகும்? அழுகும். அழுகுனா என்ன வரும்? அப்படியே வாசனை வருமா? துர்நாற்றம் வர ஆரம்பிச்சது. ஐயோ இது என்னடா இது, 3 வாரம் 4 வாரம் பொறுத்து துர்நாற்றம் விட்டதே, குரு சொல்லிட்டார் கூடவே வச்சிருக்குன்னு சொன்னாரே, நாம வந்து இது துர்நாற்றம் வீசுதே, குரு சொல்ல மதிக்கணுமே, வெளியிலும் போட முடியாதுன்னு சொல்லிட்டு குருவன்ட்ட சொன்னாங்க. ஐயா, நீங்க கொடுத்த உருளைக்கிழங்கு மூட்டை என்னால நாற்றம் தாங்க முடியல, அதனால உங்க அனுமதி கேட்டு நான் இங்க போட்டுடலாமான்னு கேட்டாங்க. அது எப்படி போட்டுடலாம், நான் தான் உங்க கூட வச்சிருக்க முடியல, ஏன் வச்சுக்க முடியலன்னு கேட்டாரு. நாற்றம்னாரு. அப்ப நாற்றத்தை உன் உடம்பு தாங்கல, உன் வாசம் உன் மூக்கு தாங்கல, உன் உடம்பு தாங்கல, அதனால நீ வெளியில போட்டு நினைக்கிற. ஆனால் எதையெல்லாம் நீ தாங்க கூடாதையோ அதையெல்லாம் உன்னுள் வைத்திருக்கிறாயே, அழுக்காறு, அவா, வெகுளி, கோபம், சினம், பொறாமை, இதெல்லாம் வச்சிருக்கிய, அதெல்லாம் தூக்கி போடுறியா? ஒரு சாதாரண உருளைக்கிழங்கைய 10 நாள் 20 நாள் வைத்திருக்கிற பொழுது அழுகி விட்டது, என்னோடு கூடாது என்று நீ தூக்கி போட நினைக்கிற உனது மனம், காலங்காலமா மத்தனை பார்த்து பொறாமைப்படுகிற குணம், பிறரை பார்த்து கோபப்படுகிற குணம், பிறரை பார்த்து ஆசை, அதாவது அளவு கடிந்த ஆசை கொள்ளுகிற குணம், இதையெல்லாம் வேண்டத்தகாத குணங்களை எல்லாம் உன்னுள் வைத்திருக்கிறாயே, அதையெல்லாம் தூக்கி எறிவதற்கு நீ உன்னால் முடியுமா? அப்படி அதையெல்லாம் தூக்கி எறிவதாக இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையும் நீ தூக்கி எறி. அந்த குருவினுடைய அந்த மேன்மை பார்த்தீங்களா? அதுதான் குரு. குருவினுடைய மேன்மை அத்தகையது. அது மட்டுமல்ல அன்பு பெரியோர்களே, ஒரு பெரிய கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா குடும்பத்தோடு ஒருத்தர் பயணம் பண்றாரு. மனைவி கணவன் 2 பேரும் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. கப்பல் பாதி வழியில போகும்போது சூறாவளி அடிக்குது, காற்று சுழற்சி அடிக்குது. உடனே அந்த கப்பல் மாலுமி டிரைவர் சொல்றாரு, ஐயா
என்னால இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிங்கன்னார். ஆண்டவனை வேண்டிக்கிங்கன்னாரு. ஆண்டவனை வேண்டிங்க என்ன பண்ணாங்க, அந்த கப்பல்ல எல்லாரும் தவம் பண்ணாங்க, தொழுதாங்க. என்ன தொழுதாங்க? இந்த இடர்பாட்டிலிருந்து இறைவா என்னை காப்பாற்றணும் எல்லாம் தொழுதாங்க. எல்லாம் தொழும்போது மட்டும் மனைவி தொழுறான், கணவன் மட்டும் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அப்படி இருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, ஐயா இந்த நேரத்தையாவது கடவுளை வணங்குயா அப்படின்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட சொல்லுது. நான் ஏன் வணங்கணும் நான் ஏன் வணங்கணும் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணாரு, வற்புறுத்தி பார்த்தது, அவரு கேட்கல. உடனே என்ன பண்ணாரு, கையில பாக்கெட்ல கை விட்டு ஒரு கத்தி எடுத்தாரு. எடுத்து மனைவி கழுத்துல வச்சாரு. என்ன தொந்தரவு பண்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பயந்தாங்களா? பயப்படல, சிரிச்சாங்க. என்ன நான் கழுத்துல இந்த கத்தியை வைக்கிறேன், நீ சிரிக்கிறிய அப்படின்னாங்க. ஏன் தெரியுமா சிரிக்கிறேன், யாருடைய கையில் தெரியுமா இந்த கத்தி இருக்கிறது, என்னுடைய அன்பு உள்ள கணவரிடத்திலே அல்லவா இந்த கத்தி இருக்கிறது, நீங்கள் என்ன எதையும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்பதான் சொன்னார், அன்புடையவரிடத்துல கத்தி இருந்தா ஒன்னும் ஆவாதுன்னு சொன்ன இல்ல, அததான் நான் நினைக்கிறேன். இறைவன் நம்மிடத்திலே அன்பு காட்டுகிறார், அதனாலே இறைவன் இருக்கிறார், எப்படியும் அன்புள்ள மக்களை இந்த இறைவன் காப்பாற்றுவார் என்று அதற்கு நான் தொழ வேண்டிய அவசியமே இல்லை என்று செய்கையினாலே. அப்ப அன்பு என்பது எந்த அளவிற்கு உள்வயப்பட்டது என்பது இந்த குரு கொடுக்கிற அந்த அன்பு இருக்கு. ஒண்ணுமில்லை, ஒரே ஒரு செய்தி. ஒரு துறவி கங்கையிலே நீராடுவதற்காக போனார். கங்கை ஒரு புனிதமான நீர்னு சொல்றது. ஆனா கங்கையிலே நீராட போனார். கங்கையில நீராடிட்டு கரைக்கு எழுந்து வந்தார். கரைக்கு எழுந்து வந்த உடனே ஒரு அந்த கிராமத்துல ஒரு ஆலமரத்தின் ஒரு பெரியவர் உட்கார்ந்தார். அந்த பெரியவர் இருந்து ஒரு பையன் ஓடி வந்தான். ஓடி வந்து என்ன பண்ணா, கங்கையில குளிச்சுட்டு எழுந்தார அந்த பெரியவருடைய உடம்புல அப்படி காரி உமிழ்ந்தான். அந்த சின்ன பையன். நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம், இது குளிச்சுட்டு வெளி வரும்போது சின்ன பையன் காரி விழிஞ்சான்னா நாம என்ன பண்ணிருப்போம், யாருன்னா தெரியுதா? கோபப்பட்டிருப்போமா? கோபப்பட்டிருப்பீங்களா? அம்மா நீங்க சொல்லுங்க, கோபப்பட்டிருப்பீங்களா? கோபப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் கோபப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலர் கோபப்பட்டதோடு இல்லாம ஒரு அரை ஐயா வேசலையா சொல்ல ஒரு அரை கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, தெரிஞ்சுக்கினே ஓடுவாங்க. இப்படி தகாத செயலை உடலை சுத்தம் செய்த பிறகு மீண்டும் அதை அசுத்தம் செய்கிற சிறுவனிடத்தே பொறுமை காட்டாமல் நாம் கோபப்படுவோம் இல்லையா? ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, கோபப்படல. கோபப்படுவதற்கு பதிலாக என்ன தெரியுமா பண்ணாரு, அவனை பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் காவிரி கரைக்கு போனார். எதுக்கு? குளிக்கிறதுக்கு. மறுபடியும் குளிச்சு வராரு. மறுபடியும் குளிச்சு வந்தா மறைஞ்சிருந்து வந்து துப்புறான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 4 முறையில 10 முறை இது நடக்குது. 10 முறை நடக்குது, 10 முறையும் துப்புறான். பொறுமையா இருக்க முடியுமா நாம? அந்த துறவி பொறுமையா இருந்தாரு. அப்புறம் துப்புன பையன் நினைச்சான், என்னடா 10 முறை 15 முறை நாம அவரோட தப்பு பண்ணின்னு இருக்கோம், கொஞ்சம் கூட கோபம் இல்லாம நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போய் குளிக்க போறாரே அப்படின்னு நினைச்சு தான் தவற்றை உணர்ந்து தான் செய்வது தவறு என உணர்ந்து அந்த துறவியிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறான். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயான்னா, மன்னிச்சிடுங்க ஐயான்னா. அப்ப அந்த துறவி சொல்றாரு, டேய் கண்ணா, நான் ஏன்டா உன்னை மன்னிக்கணும், நீ என்னடா தப்பு பண்ண, நீ ஒன்னும் தப்பு பண்ணலையாடா, நான் தான் உன்னை போற்றணும் புகழணும். ஏன் தெரியுமா, ஒரு தடவை இந்த புனித நீரிலே குளிப்பதற்காக நான் வந்தேன், ஆனால் 10 முறை குளிக்க வைத்த பெருமை உனக்கு தானே இருக்கு. 10 முறை குளிக்க வச்சிருக்கியே இந்த புனித நீர்ல, அது உன்னைதான் நான் பாராட்டணும் சொன்னாரு. அப்ப அந்த பையன் சொன்னான், இப்படிப்பட்ட பொறுமை மிக்க கோபப்படாத ஒரு தவசி இடத்திலே நாம் தவறு செய்து விட்டேமே என்று வருந்தினான். அப்பொழுதுதான் சொல்றாரு அந்த குரு, என்ன சொல்றாரு தெரியுமா, தவறு கண்ட விடத்து கூட நீ பொறுத்து கொண்டால் அந்த பொறுமை தவறு செய்தவனை திருந்த செய்யும். இதுதான் நீதி சொல்றார். அப்படி அது மட்டும் இல்ல, ஏன்டா இந்த வேலையை செய்தன்னு என்ன கேட்டீங்கன்னா, அதாவது ஆலமரத்திங்கட ஒரு பெரியவர் உட்கார்ந்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் அவர்கிட்ட எங்க குடும்பம் பசியா இருக்குன்னு ரூபா கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, அந்த காவிரியில குளிச்சுட்டு எழுந்திருக்கிறார் பார், அவருக்கு கோபம் வர வச்சுட்டினா
உனக்கு 100 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அந்த 100 ரூபாய் இருந்தா என் குடும்பத்தினுடைய வறுமை போகும், என் குடும்பத்தினுடைய பசி போகும் என்று நினைத்து நான் இங்கு வந்து விட்டேன், அந்த காரியம் செய்தேன்னு சொன்னாரு. அப்ப குரு அந்த துறவி மறுபடியும் பேசுறாரு, அடக்கண்ணா முதல்லயே நீ இதை சொல்லியிருக்க கூடாதா? நான் கோவப்பட்டிருப்பேனே, நீ நானும் கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்கலாமே, அப்பொழுது உனக்கு அந்த 100 ரூபாய் கிடைக்குமே, அந்த 100 ரூபாய் உன்னுடைய குடும்பத்தினுடைய பசி பிணியை போக்குமே. ஒரு நல்லது செய்வதற்காக ஒரு நல்லது அல்லாத செயலை கூட கடைபிடிக்கிற ஞானிகள் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானிகள் வரிசையில நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். இந்த உலகத்தில் மனிதனுக்கு எதியா துன்பம்? மனிதனுக்கு என்ன துன்பம் சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்கு துன்பம் என்ன காரணம்? மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது? ஒருவர் சொன்னார், வடநாட்டிலே தோன்றிய புத்தர் சொன்னார். வடநாட்டிலே தோன்றிய புத்தர் என்ன சொன்னார்? கொஞ்ச நேரம் பாப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. வடநாட்டிலே தோன்றிய புத்தர் சொன்னார் என்ன தெரியுமா? ஆசைதான் மனித துன்பத்திற்கு காரணம்னார். அதிக ஆசைப்படுறையே அதுதான் காரணம்னார். அந்த ஆசை காரணமாக இருக்கலாம், அது ஒரு காரணம், அது ஒரே காரணம் தான். வாழ்நாளிலே ஆசைப்படுவது துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம வள்ளலார் தான் சொல்றாரு, ஆசை துன்பத்திற்கு காரணம் தான், அதை விட துன்பத்திற்கு எது காரணமாக இருக்க முடியும்னா பசிதான். பசிதான் மனித வாழ்க்கையினுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்க முடியும். எப்படி எப்படி கேட்கிறார் வள்ளலார் சொல்றார் பாருங்க. குழந்தை பிறக்கிற போதே கொஞ்சம் கவனிங்க, குழந்தை பிறக்கிற போதே அழும். குழந்தை பிறந்த உடனே அழல்னா அந்த குழந்தை என்னாச்சு? உயிர் உள்ள குழந்தை இல்லைன்னு அர்த்தம். பிறந்த உடனே அழுது எதுக்காக தெரியுமா? அழுது எதுக்காக அழுது? பசிக்கு எடுத்த உடனே பசிக்கு இல்ல. அருமையா கவனிக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா இந்த உலகத்துல நானும் 6 கோடி உயிர்களோட 6 கோடி ஒண்ணு நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக அழுது. ஏன்னா நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றத இந்த சமுதாயத்துக்கு அறிவிக்குது, நானும் ஒரு உயிர்னு. அந்த குழந்தைய நல்லா குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அப்படி தொட்டில்ல போடுவாங்க. தொட்டில்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டா மறுபடியும் அழும். மறுபடியும் தொட்டில போட்டோம்னு அழும். ஏன் அழுது? பசி. அது யாருக்கு தெரியும்? தாய்க்கு தெரியும். அதான் அருமையா சொன்னார். மணிவாசக பெருமானுடைய அடி ஒட்டி தான் வள்ளலார் வந்தன்னு சொல்லுவாரு. மணிவாசகரே சொல்லும்போது சொல்லுவாரு, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். யாருக்கு வரும்? 6 திருமுறைகளுக்கு சொந்தக்காரர், 6000 பாடலுக்கு சொந்தக்காரர். அவர் எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க, தன்னை எளிமைப்படுத்துகிறார் பாருங்க வள்ளலார். ஐயா உன் பாட்டுல கொஞ்சம் நான் கலந்து பாடினையா, வேற ஒண்ணும் இல்லையா. இந்த அவை அடக்கம் யாருக்கு வரும்? நம்முடைய வள்ளலாருக்கு தான் வரும். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நல் கருப்பன் சாற்றினிலே பால் கலந்து தேன் கலந்து தீந்தேன் சுவை கலந்து ஊன் கலந்து. பால் கலக்கும் தேன் கலக்கும். ஐயா சொல்றாரு பாருங்க, ஊன் கலந்து. இந்த உணர்வுகள் கலக்கணுமா? உயிர் கலந்து, உணர்வு கலந்தா உயிர் கலந்துரும். உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு மிக அருமையா தன்னடக்கமா பாடியவர். அவர் தான் சொன்னாரு, பால் நினைந்து ஊட்டும் தாயனும். அவர் பாடின உடனே ஐயா பாடுறாரு, அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதேன்னு மணிவாசகர் பாடும்போது ஐயா சொல்றாரு, பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. கற்ற நெஞ்சகம் கலை, கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அது மாதிரி தாய்மையை போற்றினார். தொட்டில போட்ட உடனே குழந்தை அழும்போது என்ன பாலுக்காக அழும்,
பாலுக்காக அழுத உடனே தாய் ஓடி போய் குழந்தைக்கு பால் கொடுத்து முடிச்சு விடுனா அந்த குழந்தை அழுகை நிறுத்திடும். அப்ப அழுகை நிறுத்துவதற்கு ஒரு உபாயம் தாய்க்கு தெரிகிறது. என்ன உபாயம்? வயிற்றிலே ஒரு வலி, வயிற்றிலே ஒரு துன்பம், அந்த குழந்தைக்கு பேச தெரியாது, அதனால ஆன்னு அழும். அப்ப தாய் பால் கொடுத்த உடனே அழுகை நிறுத்திடும். அப்ப பசி எங்க ஆரம்பிக்குது மனிதனுக்கு? பிறந்த 1 மணி நேரத்துல அந்த உடலுக்கு பசிக்காக ஆரம்பிக்குது. அந்த பசி மனித வாழ்நாள் எங்கேயாவது முடிஞ்சு போதா இடையில? ஆனா ஆசை ஒரு மனிதனுக்கு வரும். பாதி நாள் இருக்கும், முழு நாள் வராது, மற்ற நேரத்தில் ஆசை விட்டுடுவான். ஆனா பசி அப்படியா? அப்ப புத்தர் சொன்னது தப்பா, வள்ளலார் சொன்னது தப்பா நாம பார்க்க வேண்டாம். புத்தர் ஆசையும் ஒரு காரணம்னார், அதுவும் சரிதான். ஆனா முழுமையான காரணம் எதுன்னா நம்ம வள்ளலார் சொல்றது பசிதான்யா. நான் வந்தேன் 6 மணிக்கு கிளம்புனா காலை டிஃபன் நான் சாப்பிட்டுருக்க மாட்டேன். அது யாருக்கு தெரியுது? நம்முடைய ராஜாவுக்கு தெரியுது. என்னை வந்த உடனே ஆட்சியம் போய் உட்கார வச்சு இட்லி கொடுத்து பசு ஆட்டி வித்தார். இந்த பண்பாடு தானையா நாங்க கேட்கிறோம்? இந்த பண்பாடு தானையா வள்ளலார் சொல்றார்? அருமையா சொன்னார் மனுநீதியில, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ. 43 மனுமுறை கண்ட வாசகத்துல ஐயா சொல்லும் போது பசியோடு இருக்கிற ஒருவனுக்கு உணவு கொடு. ஜீவகாருண்யம் என்ன நினைக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு கொடு. பசியா இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடு. பிற உயிரை கொள்ளாத, பிற உயிரை கொலை செய்ய. நம்ம ரொம்ப ஐயெல்லாம் பேசியிருந்தாங்க, புலை புசித்தலை பத்தி ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. புலை உண்ணக்கூடாதுன்ட்டு. எவ்வளவு பெரிய இது! அதுக்கு என்ன வேணும்? மனிதன் மாறணும். அப்போ குழந்தையாக இருக்கும் போது தொடங்குகிற பசி கடைசியில வாழ்நாள் வரையில அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வாழ்நாள் வரையிலே அவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடைசி இறக்கிற தருவாயிலே கூட அந்த பசி அவனை வாட்டுகிறது. அதனாலே தான் வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார் தன்னுடைய வாழ்நாளிலே முதலிலே இந்த உயிர்களுக்கு தோன்றுகின்ற பசியை போக்க வேண்டும் என்கிற அந்த தனியான தாகத்தினாலதான் வடலூரிலே தர்மசாலை. இன்னொன்னு பாருங்க, அதுக்கு முன்ன சாப்பிட்ற இடத்துக்கு சத்திரம்னு பேரு. என்ன பேர் வச்சாங்க? சத்திரம்னு பேர் வச்சாங்க. நம்ம ஐயா பாருங்க வள்ளலார் தர்மம் செய்கிற சாலைன்னார். சாலை என்ன தெரியுமா? வழி. அந்த வழியில யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் வரலாம். அப்ப அந்த தர்மசாலையில யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், யார் வேணாலும் வரலாம். இவர் தான் வரலாம், இவர் வரக்கூடாது அப்படின்ற நியதினா கிடையாது. ஆறுயிர் கேட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்ப அன்பு செய்யணும்னா முதல்ல அந்த உயிர்களுக்குரிய பசியை போக்கணும். அந்த பசியை இன்னார் இவர் என்று பாராமல் எல்லோருக்கும் பசியை போக்க வேண்டும் என்கிற. அப்ப பசியை போய்கிட்டீங்கன்னா அந்த உடம்பு என்ன ஆகும்? பசி ஒரு நோயின்னு முதல் சொன்னவர் நம்ம வள்ளலார் தான். அந்த வடலூர் தர்மசாலை என்ன தெரியாம பேசு, பசிப்பிணி போக்கும் மருத்துவ நிலையம். இப்ப அதான் பதில் சொல்லணும். பசிப்பிணியை போக்குகிற மருத்துவர் வாழ்கிற அந்த நிலையம் தான் அந்த பசிப்பிணி போக்குகிற மருத்துவர் வாழ்நாள்ல நமக்கெல்லாம் ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த மன்றத்துக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு இங்கிருந்து போகும்போது உங்க மனம் என்ன, எங்க போகணும்? திருவேற்றிலிருந்து பேசியிருக்காங்க பெரியவங்க, அனுபவம் வாய்ந்தவங்க பேசியிருக்காங்க, நீங்க எல்லாம் காதால கேட்டிருக்கீங்க. ஆனா பேசுனதுல அவங்க வயசுக்கு அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்நாள்ல பேசியிருப்பாங்க. இங்கிருந்து போகும்போது என்ன பண்ணும்? இனிமேல் குடும்பத்துல சண்டையே வரக்கூடாது, குடும்பத்துல மனைவியும் கணவனும் எப்படி வாழணும்? விட்டு கொடுத்து வாழணும் சொல்றாங்கல்ல. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. யார் கெட்டு போகிறார்களோ அவர்கள் தான் விட்டு கொடுப்பதில்லை. ஆக அந்த அன்பு நெறியை கடைபிடிக்கணும் போகணும். இன்னொன்னு என்ன அடைச்சிட்டு போகணும் தெரியுமா? இப்ப கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளை துண்டு இருக்குல்ல, மாப்பிள்ளை துண்டு, அந்த துண்டுல மனைவியினுடைய சேலையை முடி போடுவாங்க. ஆனா மாப்பிள்ளை வேஷ்டில முடி போட மாட்டாங்க. மாப்பிள்ளை துண்டு இருக்கு பாரு, அந்த துண்டு முனையும் மனைவியினுடைய முந்தானிய முனையும் முடிச்சு போட்டுருவாங்க. இதை பார்த்து ஒருத்தர் ஏன்டா அந்த மாதிரி முடிறாங்கன்னு கேட்டாரு. அந்த ஒருத்தர் சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்லையா, வேற ஒண்ணும் தப்பாலாம் நினைக்காதீங்க. இந்த அம்மாவுக்கு முழுமையா இந்த ஆடையில அவருக்கு துண்டு எப்படி துணையா இருக்குதோ, துணை ஆடையா இருக்குதோ, வாழ்க்கையில அத மாதிரி இந்த அம்மா அவருக்கு துணையா இருந்து பரிபாலனம் பண்ணணும். அதை செல்லாம சொல்றது தான் இந்த நியதி பண்றாங்கன்னார். இன்னும் ஒருத்தர் சொன்னார், நீ சொல்றது தப்பியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா,
இந்த துண்டுல ஏன் முடி போட்டிருக்காங்க தெரியுமா? நினைச்சா இந்த துண்டை போட்டுக்குவாரு, வேணான்னா அப்படி துண்டை எடுத்து அப்படி தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். இவருக்கு நேர்ந்த எண்ணம் வேற, இன்னும் ஒருத்தருக்கு ஏர்ந்த எண்ணம் வேற. ஆக மன எண்ணம் தான் மனம் எண்ணம் தான் மனிதனை நிர்வகிக்கிறது. ஒரு பார்வையால ஒரு செயலை பார்த்தீங்கன்னா ஐயா நல்லதாக பார்க்கலாம், இது உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நல்லதே சொல்லுவாங்க. ஆனா அதே நல்லது சொல்லக்கூடாது, ஏதாவது மாற்றி சொல்லணும் மனசு நினைச்சுன்னு வச்சுங்க, நாம் அதை மாற்றி என்ன பண்ணிடுவோம், மாற்றி சொல்லிடுவோம். அப்ப வாழ்க்கையில் என்ன வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். ஒரே ஒரு செய்திக்காக சொல்றேன். இந்த குருன்றதுனால துரோணர்னு ஒருத்தர் இருந்தார், குரு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கெல்லாம் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார். வில்வித்தை கற்றுக் கொடுத்துட்டா அதுக்கு ஒரு பரீட்சை உண்டு இல்ல? நம்ம பசங்க பள்ளிடம் போனா பரீட்சை உண்டு இல்ல? பரீட்சை வைக்கிறாங்களா இல்லையா? பள்ளிடம் போறவங்களுக்கு தானே பரீட்சை, போவாதவங்களுக்கு பரீட்சை இல்ல. அப்ப நீங்க இன்னைக்கு என்ன எங்க வந்துக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு வந்துக்கிறீங்க. என்ன பள்ளிக்கூடம் தெரியுமா? தர்மசாலை, வள்ளலார் பள்ளிக்கூடத்துக்கு வந்துக்கிறீங்க. போகும்போது நீங்க என்ன கத்து போறீங்க? இனி புலால புசிக்க மாட்டேன், குடும்பத்தில் எல்லோரோடையும் அன்பா இருப்பேன், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செலுத்துவேன், பிற உயிரையும் தன்னுயிர் போல் நேசிப்பேன், ஈது பிறர் இல்லை எனாதவர்களுக்கு கொடுப்பேன். அப்படின்னு தானே அங்கிருந்து போக போறீங்க? அப்படித்தானே? யாரும் கை தட்ட மாட்டேன்றீங்களே, அப்படித்தானே போக போறீங்க? ஐயா ரொம்ப கை தட்டுறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கை தட்டினவங்க எல்லாமே திருந்தல்னா கூட யாராவது இந்த மன்றத்தில் இன்றைக்கு பேச்சு கேட்டு ஒரு 2 பேர் நான் புலால் சாப்பிட மாட்டேன்னு திருந்தினா அதுவே இந்த ராமானந்த சாமிகளுடைய பீடத்திற்கு பெருமை, வேற ஒண்ணும் இல்லை. பயிற்சி கொடுத்தார் துரோணர், அந்த தேர்ச்சிக்காக தேர்வு வச்சாங்க. துரோணர் வந்தார், வில்ல கையில கொடுத்தார் தர்மங்கிட்ட வில்ல கொடுத்துட்டு ஒரு மரத்தை உச்சியில கள்ளி காக்கையை கட்டி வச்சிட்டார். தர்மா, இந்த கள்ளி காக்கைய நான் சொன்ன வித்தபடி அடி அப்படின்னாரு. உடனே தர்மம் என்ன பண்ணா, அம்ப பூட்டி கள்ளி காக்கை அடிக்கிறதுக்காக அம்ப பூட்டி நின்னா. துரோணர் பேசுறாரு, தர்மா மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. இலை தெரியுதா? தெரியுது. காக்க தெரியுதா? தெரியுது. நீ வில்லே அம்பையும் கீழ் வச்சுட்டு ஓடிப்போ. குரு சொல்றார். தர்மம் வேற வழி இல்ல, குரு சொன்னா செய்யணும். அம்ப வச்சுட்டு வெளியே வந்துட்டான். ஒருத்தன் அடிக்கும் போதே அது அவன் பாவனையிலே தெரியும் அடிப்பா அடிக்க மாட்டான்னு. உடனே மறுபடியும் 2வது வந்தான் பீமன், அவனுக்கு சொல்லி தரணுமா? அவன் அதாவது அம்ப வச்சு குறி வச்சான். குறி வச்சு பார்த்தான். அது மாதிரி கேள்வி கேட்டார். பீமா, மரம் தெரியுதா? தெரியுது. கிளை தெரியுதா? தெரியுது. இலை தெரியுதா? தெரியுது. காக்க தெரியுதா? தெரியுது அப்படின்னா அப்புறம் யோசனை பண்ணாரு. ஏயா இதெல்லாம் ஏன் தெரியுதுன்னு கேட்டு கிடக்குறீங்க? ஒரு வினாடி சொல்லுங்க, மரத்தை அப்படியே முறிச்சு அந்த கள்ளிக்காய்க்கு உங்க கையில கொடுத்துறான்னா. அப்ப துரோணர் சொன்னாரு, உனக்கு தனி யூனிவர்சிட்டி அமைக்கணும்பா, உனக்குன்னு ஒரு தனி பல்கலைக்கழகம் அமைக்கணும், உன் அறிவுக்கு பல்கலைக்கழகம் இங்க இல்ல அப்படின்னாரு. அப்புறம் அடுத்து யார் வந்தான் தெரியுமா? துரியோதனன் வந்தான். துரியோதனன் வந்து பார்த்தான். அதே மாதிரி மரம் தெரியுதான்னாரு, தெரியுதுன்னா. இலை தெரியுதானா? தெரியுதுன்னா. கலை தெரியுதானா? தெரியுதுன்னா. ஓடி போடான்னு நினைச்சிட்டாரு துரியோதனன். கடைசியில் அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் வந்த உடனே வில்ல அம்ப பூட்டின உடனே துரோணன் கேட்கிறாரு, அர்ஜுனா மரம் தெரியுதா? தெரியலையா. உடனே துரியோதனன் சிரிக்கிறான். ஏன் அட புண்ணாக்கு, மரமே தெரியல, நீ எங்க இருந்து காக்கை அடிக்க போறாங்களாம். எப்பவுமே எதிரி நம்ம மேல பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நாம எங்க சறுக்குறோமோ அங்க கொஞ்சம் காலை வாருவான். புண்ணாக்கு மரமே தெரியல, நீங்க அடிக்க போறேன்னா. அப்புறம் குருநாதர் அமைதியா இருந்து, சரி கிளை தெரியுதா? தெரியலையா. இலை தெரியுதா? அதுவும் தெரியலையா. காக்க தெரியுதா? காக்கையும் தெரியல. அப்ப என்னடா தெரியுது? காக்கையினுடைய கழுத்து தெரியுதுன்னா அடிடானார். காக்கை விழுந்து போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருந்தா மற்ற ஞாபகங்கள்லாம் நமக்கு வராது. இன்னைக்கு ராமானந்த சாமிகளுடைய பீடத்தில் நீங்க வந்துட்டீங்க, ஒரு குறிக்கோளோட வந்துட்டீங்க, குருவினுடைய கொள்கையை கடைபிடிக்கணும் வந்துட்டீங்க. அதுவும் சாதாரண ராமானந்த சாமி நம்முடைய வள்ளலாரும் சாதாரணமானவங்க இல்ல. அவங்க சொன்ன 2 என்ன? இல்லையனாது கேட்கிறவங்களுக்கு இல்லையானாது ஒன்னால் முடிஞ்ச கூழ கொடு, பசிய போக்கு, தேவாமிரத்தை கொடுக்கணும்னு யாரும் கேட்க போறது இல்ல. பழைய காலத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க, உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். பழம் பாலோடு அன்னம் கொடுத்தா கூட முகம் கடுகடுத்திடுவராயின். அப்படியே விருந்தினர் வீட்டில் வருவாங்க பாத்தீங்களா?
விருந்தினர் வந்தா உபசரிக்கிறீங்களா? தாய்மார்கள் தான் உபசரிப்பாங்க விருந்தினரை. நம்ம லைன் ஐயா வச்சுன்னு சொல்றேன், தாய்மார்கள் தான் உபசரிப்பாங்க விருந்தினர். ஏன்னா தாய்க்கு தான் கஷ்டம் தெரியும். அவன் கேட்கற கூட என்ன கேட்பான்? அம்மா தாயே. நான் யாராவது அம்மா அப்பா அப்பா அப்படின்னு யாரும் கேட்கறது. ஏன்னா அந்த தாய்மை குணம் இல்லத்துக்கு அவங்க தான் ராஜா, இல்லத்துக்கு அவங்க தான் அரசி. அவங்க கிட்ட கேட்டா தான் கிடைக்கும். அவர் வெளியே சுற்றிட்டு வருவாரு, வீட்டுல என்ன ஆகுதுன்னு அவருக்கு தெரியுமா? அதனால அவரை குறை சொல்லல, வீட்டுல என்ன இருக்குதுன்னு அதான் தெரியும். விருந்தாடி வந்தா என்ன பண்ணுவீங்க? என்னம்மா பண்ணுவீங்க? தினமும் வந்தா கொஞ்சம் முகம் கஷ்டமா இருக்கும்ல, கஷ்டமா இருக்குமா? இதே மாதிரிதான் தினமும் விருந்தாடி வந்தாங்க. கணவனும் மனைவியும் ஒரு ஒத்தியை போட்டுக்கினாங்க. பங்கஜம் பங்கஜம், யாருன்னா நான் இனி நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ என்ன பண்ணணும்? அடிக்க மாட்டேன், அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழணும்னாரு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு விருந்தாடி உள்ள வருவாரா? வரமாட்டார், பார்த்துட்டு வெளியே போயிடுவார். அதனால ஒரு விருந்தாடி அப்பதான் பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள வந்தார். உள்ள வரும்போது இவர் என்ன பண்ணாரு? கையை நோங்கி அடிச்சுனா பாரு அப்படின்னு கோபமா ஓங்கினாரு. அந்த அம்மா அடிச்சா கூட அப்படி அழுவாது, அப்படி அழுதுது. அடிக்கல ஆனா அழுதுது. அப்புறம் நான் அந்த விருந்தாடி ஓஹோ வந்த நேரம் சரியில்லை, என்ன பண்ணாரு? வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டார். நாம நல்ல நேரத்தில் வரல, புருஷனும் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிற நேரத்தில் வந்தா அவங்க வீட்டில் என்ன கிடைக்க போகுது? எதுவும் கிடைக்காதுன்னு அவரு போயிட்டாரு. அவர் போனதுதான் தாமசம். என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க? பங்கஜம், நான் உன்னை எப்படி அடிச்சேன் பத்தியா, அடிக்கிற மாதிரி அடிச்சேன் பத்தியான்னாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க மட்டும் என்ன நடிச்சீங்க? நான் தான் நடிச்சேன், நீங்க அடிக்கவே இல்லை. நான் எப்படி அழுதம் பத்தியா, நான் அழற மாதிரி அழுதம் பத்தியான்னாரு. அவர் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் பத்தியான்னாரு. இதை கேட்டுக்கினே இருந்தார போனவர், நானும் போன மாதிரி வந்துட்டேன் பத்தியான்னாரு. இப்படி விருந்தோம் போல இன்னைக்கு வலிஞ்சி சாப்பிட வேண்டியதா இருக்கு. அன்பா கூட்டு சாப்பிட போற நேரம் இல்லை. அருமையான இந்த நான் நிறைய தெரிஞ்சதுன்னு நானே பேசிடக்கூடாது, நிறைய செய்திகள் இருக்கு. அருள்ஜோதி தொலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. நாம நம்மால் முடிந்த உதவியை செய்யணும். ஒரு அரசர் என்ன பண்ணாரு? நான் பார்க்காத பழத்தை எடுத்துக்கணும் வாங்கடான்னாரு, உத்தரவு போட்டார். எல்லாம் என்ன பண்ணா, ஆளுக்கு ஒரு பழத்தை வச்சுக்கின்னு கியூல, ரேஷன் கடையில கியூ நிக்குது பாரு, அந்த மாதிரி நின்ட்டான். எல்லார் கையில ஒரு பழம் வச்சுக்கிறான். என்ன ஆர்வம்னா, பார்க்காத பழம் இல்லை, அவர் பார்த்த பழமா கூட இருக்கான். ராஜாவை நாம கிட்ட போய் பார்க்க போறோம், ஒரு பழம் இருந்தா போதும், ஏதோ ஒரு பழம் கிட்ட போய் பார்த்துருவோம்னு ஆசை. முதல் லைன்ல இருந்து கூப்பிட்டாரு அமைச்சர், போய் ராஜாவை போய் பாடுறான்னாரு. கையில ஒரு பழத்தை எடுத்துன்னு ஓடினான். ராஜாவை வணங்கினான். என்னடா பழம் எடுத்து வந்துக்கிறேன்னாரு. நாவப்பழம்னா. அட பாவி, நாவப்பழத்தை தான் நான் பார்த்துருக்கேன், நான் பார்க்காத பழத்தை எடுத்து வேடான்னா நாவப்பழத்தை எடுத்து வந்திருக்கேன். உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? அந்த நாவப்பழத்தை போய் சாப்பிடு. நாவப்பழத்தை சாப்பிடும்போது நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? மேல் சதையை மட்டும் சாப்பிடுவோம், கொட்டையை சாப்பிடுவோம். கொட்டையை சாப்பிட்டா என்ன ஆகும்? கசக்கும். அதனால அந்த கசப்பு தான் உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு போடான்னாரு. 2வதா ஒருத்தன் வந்தான். நீ என்னடா பழம் எடுத்து வந்தேன்னு கேட்டாரு. நான் மாம்பழம் எடுத்தான்னு சொன்னான். மாம்பழம், அட பாவி, மாம்பழம் தான் நான் பார்த்த பழம் ஆச்சடான்னு சொல்லி அந்த ஒரு மாம்பழத்தை என் கண் எதிர்க்கவே கொட்டையெல்லாம் துப்பாம எப்பவே சாப்பிடணும் தண்டனைன்னாரு. அவன் மென்னு முழுங்கி அதக்கி கொதக்கி எப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போட்டு ஓடிட்டான். அடுத்து ஒருத்தன் வந்தான். என்னடான்னு பார்த்தா அன்னாசி பழம் வச்சிருந்தான். அன்னாசி பழம், அட பாவி, அன்னாசி பழத்தான் நான் பார்த்துருக்கேன்டா, ஏன்டா நான் பார்த்த பழத்தையே எடுத்து வரீங்க, உனக்கு தண்டனை அன்னாசி பழத்தை சாப்பிடணும்னாரு. சாப்பிட முடியுமா? அவன் என்ன பண்ண, அரசு கட்டளையாச்சே மீற முடியாதுன்னு அன்னாசி பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா கட்சி சாப்பிட்டான் பாருங்க. அந்த முள்ளுல என்ன பண்ணுச்சு? உதட்டல கீழ்ச்சிடுது. கீழ்ச்சினா என்ன வரும்? ரத்தம் வருது. ரத்தம் வந்தோன்னு நாம என்ன பண்ணுவோம்? அழுவோம் இல்ல? அவன் ரத்தம் வர சிரிச்சுக்கினே இருக்கிறான், சிரிச்சுக்கினே சாப்பிட்றான். ஏன்டா சிரிச்சுக்கினே சாப்பிட்ற? உனக்கு கஷ்டம் இல்லையாடா? சிரிச்சுக்கினே ஏன்டா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், இதுக்காக சிரிக்கல சார், நான் ஒண்ணு நினைச்ச சிரிப்பு வந்துருதுன்னா. என்னடா நினைச்சுன்னா, எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் வச்சுக்கிறான், அவன் கெதி என்ன ஆகுமா, அதை நினைச்சு பார்த்த நான் சிரிக்கிறேன்றான். இப்போ அதாவது துன்பத்தை கூட மாற்றுறது எதுனா, பிறர் அடைய போற துன்பத்தை நினைச்சா நமக்கு இன்பம் வந்துடும். புரியுதுங்களா? துன்பம் நமக்கு வந்த போது கூட அதை சிரிச்சு தாங்கிக்கினா கூட இன்னொருவன் அதை விட நம்மை விட அதிகமாக துன்பம் அடைய போகிறானே, அதை நினைச்சு திரும்ப வந்து ஏன்டா சிரிக்கிறது கேட்டா, நானே பரவாயில்ல சார், அன்னாசி பழம், எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலாப்பழம் வச்சு நிக்கிறான், அவன் கெதி என்ன ஆகுமோன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துடுது சார். நான் எண்ணம் மனசுலதான்
அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அது மாதிரி நன்றே வரினும் தீதே. இந்த கடவுள் நாம் ஒரு நேரத்தில் வேசல் ஐயாவை நான் பார்த்தா இன்னைக்கு கடவுள்னு சொல்றேன். நம்ம அந்த அம்மா உட்காந்து கேட்டு இருக்காங்க, இந்த அம்மாவை கொண்டா இவங்க தான் கடவுள்னு அவதாரம்னு சொல்றேன். ஆனா அதே ஆளை தான் இன்னொரு இடத்துல கடவுளா இது பார்த்தா வேற விதமா சொல்றேன். 8 மணிக்கு பிளைட் பிடிக்கணும். கார் டிரைவர் வேலையா வர சொன்னா அவன் என்ன பண்ணான்? 6 மணிக்கு வர சொன்னாரு. அவன் 8:30 மணிக்கு வரான், 7:30 மணிக்கு வரான். 1/2 மணி நேரத்தில் பிளைட்டை பிடிக்க முடியுமா? முடியாது. அவன் டிரைவர் என்ன பண்ணான்? உங்களுக்கு என்ன பிளைட் தானே பிடிக்கணும், நான் இட்டுமே ஒரு காரில் உட்கார வச்சு காரை வேகமாக ஓட்டிக்கினே போனான். ஓட்டிக்கினே போன உடனே பாதி வழியில் பெட்ரோலில் நின்று போச்சு கார். அவரு பிளைட்ல போனோம், பிளைட்ல போகலன்னா போயிடும். அதனால என்னாச்சு? என்ன நின்று போச்சு? நின்று போச்சு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த டிரைவரை பார்த்து சொல்றாரு, யமா மாதிரி வந்து என் பயணத்தை கெடுத்துட்டேடா. யார சொல்றாரு? காலமெல்லாம் கார் ஓட்டிய ஒரு கார் ஓட்டிய கூடவே இருந்து அவர் உயிரை காப்பாற்றிய ஒரு கார் ஓட்டிய ஒருவனை யமா மாதிரி வந்து எனக்கு எடுத்துட்டேடான்னார். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியா 2 வீலர்ல ஒருத்தர் வந்தாரு. 2 வீலர்ல வந்தவர் என்ன பண்ணாரு? ஐயா வணங்கி, ஐயா நீங்க எங்க போன சொல்லுங்கன்னாரு. விமான நிலையத்துக்கு போனையா, நேரம் ஆகி போச்சு, கார் ரிப்பேர்னாரு. உட்காருங்க என் பைக்ல, உடனே கொண்டு நான் விட்டுறேன்னு சொல்லி வேகமா போய் 2 வீலர்ல ஏற்றிக்கிட்டே போய் கரெக்டான நேரத்தில் விமானத்தில் ஏற்றிட்டார். விமானம் காயத்துல பறகுது. அப்ப அவனை சொன்னாரு, தெய்வ மாதிரி வந்து என் விமானத்தில் ஏற்றி விட்டுட்டடா அப்படின்னாரு. ஆச்சா, இது வந்து 1 மணி நேரத்தில் நடக்கிற விஷயம். கார் டிரைவரை யமன்னாரு, உதவி பண்ணவன தெய்வம்னாரு. விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது விமான ஓட்டி சொல்றான், விமானத்துல கோளாறு வந்துடுது, யாரும் பிழைக்க முடியாது, ஆகவே தெய்வத்தை வேண்டிக்குங்கன்னு சொல்றான். நீங்க நாமெல்லாம் இறப்பது உறுதினாரு. அப்பா அவர் நினைக்கிறாரு, தெய்வ மாதிரி வந்து காரை பாதியிலே நிறுத்தினானையா என் டிரைவரு, யம மாதிரி வந்து என்ன கூட்டாண்டு இந்த யமலோகத்துக்கு விட்டானே அந்த 2 வீலர் காரன்னாரு. நடந்தது ஒரே செயல், வெவ்வேறு நேரங்களில் நடந்தது, அதனுடைய பயன் வெவ்வேறு விதமாக இருந்தது. ஆனால் நம்முடைய எண்ணம் இருக்கிறதே, நாம் நினைக்கிற எண்ணங்களை பொறுத்துதான். காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, எனக்கு கண் கண்ட அற்புத காட்சியே கனகமலையே, தாயலாமனைய என் ஒரு தனித்தலைவனே, நின் பெருமையை சாத்திட மதித்திட அறிந்திட சாற்றுகின்றதோரு மந்தோ, வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும், அதில் வரும் இன்பம் என் புகழுவேன், துயலாம் பெற்ற நிலை சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே, துரிய வெளிநடு நின்ற பெரிய பொருளே நடராச சர்க்குரு மணியே. இந்த சர்க்குரு, குருவினுடைய வாசகம் பொய்ப்பதில்லை. அம்மா பால்ல நெய் இருக்கு தெரியுமா? பால்ல நெய் இருக்கு தெரியுமா? ஐயா ஆறுமுகையா, பால்ல நெய் இருக்கு. இருக்கு தெரியுமா? நேரா நேரா தெரியாது. விறகுல தீ இருக்கு. விறகுல நெருப்பு இருக்கு தெரியுமா? தெரியாது. ஆக இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பக்குவம் வேணும். பாலை தயிராக்கணும், தயிர் மோராகும், மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெய் எடுத்த பிறகு அப்புறம் நெய் வரும். ஒரு சாதாரண பாலையே இவ்வளவு பக்குவப்படுத்திய பிறகு நெய்யை அடைய முடிஞ்சுனா, மனிதர்களான ஆகிய நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தோன்றியவர் தான் அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். அந்த அருட்பிரகாச வள்ளலாருடைய நெறி நின்று நீங்கள் ஒழுக வேண்டும் என்று சொல்லி, தனித்தனி முக்கணி பிடிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, சர்க்கரையும் கற்கண்டின் பொடியுமிக கலந்தே தனித்தனரும் தேன் பெய்து, பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம் பருப்பிடியும் விரவி, இனித்தனரி நெய்யலந்தே இளஞ்சூட்டி நிறக்கி, எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள் அமுதே, அனித்தமர திருப்பொதுவில் விளங்கு நடத்தரசே, உன் சொல் அணியாம் அலங்கல் அணிந்து அருளே என்று வாழ்நாளிலே பக்குவம் வேண்டும். அந்த சுவையான பொருட்களை சேர்த்தா கூட பக்குவம் தவறி இறக்கிவிட்டால், இளஞ்சூட்டில் இறக்காமல் விட்டுவிட்டால், நீ போட்ட அனைத்து பொருட்களும் நாசமாகிவிடும். அதனாலே
இன்றைக்கு இந்த ராமானந்த சுவாமிகள் பீடத்தில் வந்திருக்கிறீர்கள், வள்ளலாருடைய கருத்தை கேட்டிருக்கிறீர்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த அருள்ஜோதி தொலைக்காட்சியிலே சென்னையிலே அனைத்து மக்களும் கேட்க போகிறார்கள். நீங்களும் கேட்டிருந்தீர்கள். ஆகவே வந்து கேட்பவருக்கு இளையனாது கொடுக்கிற அந்த நெஞ்சம் உங்களுக்கு வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று சொல்லுவார் வள்ளுவர். பிறருக்கு கொடுத்து பசிப்பினியை போக்குங்கள், மறந்தும் பிற உயிரை கொலை செய்யாதீர்கள், புலால் புசிக்காதீர்கள். இது வள்ளலாருடைய அருள்வாக்கு சென்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.